வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம வாசிச்ச வேத பாடத்துல இந்த ஒரு வார்த்தையில இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். வாசிங்க யாராவது சத்தமா. நப்தலியை குறித்து பாருங்க. நப்தலியை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய தயவினாலே அவர் திருப்தி ஆகியிருப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார். மேற்கேயும் மேல் திசையிலும் தென் திசையிலும் சுதந்திரித்துக் கொள் என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, அருமையான இந்த ஞாயிற்று ஆராதனையில வந்திருக்கிற உங்களோடு கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நப்தலி என்கிற கோத்திரத்திற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? அவர் நமக்கு கொடுக்கிற தயவினால் நாம் திருப்தி அடைய போகிறோம். அவர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நிறைவுபடுத்த போகிறார். அவர் நம்மளை மேல் திசையிலும் தெற்கு திசையிலும் என்ன செய்ய போகிறார்? சுதந்திர பூமியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. அவர் அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில அற்புதராய் வெளிப்பட விரும்புகிறார். இயேசு ஒரு அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு மட்டுமே அற்புதத்தை செய்ய முடியும். இயேசுவை நம்பி வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதராய் வெளிப்படுவார். அவர் அற்புத நாதன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு ஒரு விடுதலை தர முடியும். அவர் அற்புதர். அவர் அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் எங்கள் இயேசு அற்புதர். அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் ஒருத்தர் தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த கொர்நேலி ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிற எங்கள் மத்தியில நீ ஒரு அற்புதத்தை செய்யும்படி தேவன் எங்களுக்கு தயவை நீ கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதராய் வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய தயவினாலே நீர் அவர்களை திருப்திப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் நிறைவுபடுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த எல்லைகள் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறார்களோ இன்னைக்கு தேவன் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க போவதற்காக நன்றி. அதற்குள் ஓடியவர்கள் ஆண்டவரே சுதந்திர பூமியை அவர்களுக்குரிய நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் ஒரு அற்புதமாய் வெளிப்பட போவதற்காக நன்றி ராஜா. ஆமாண்டவரே, ஏக்கங்கள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு அற்புத பலத்தோடு அற்புத சுகத்தோடு அற்புத வல்லமையோடு ஓ தகப்பனே பராக்கிரமசாலியாய் ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்க போவதற்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் முத்திரைத்து போடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் இந்த வார்த்தையின் ஆண்டவரே ஆழம் அகலம் நீளம் அன்பு எங்களுக்குள் எப்பொழுது நதியாய் பாயட்டும் ஆண்டவரே. ஓ இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எங்களுக்குள் ஊற்றப்படும் போது ஆண்டவரே அந்த ரெண்டு பக்கமும் ஆண்டவரே இந்த நதி பாயும் போது ஆரோக்கியம் அடையும், அது வளரும் ஓங்கும் என்று சொன்னது போல ஓ இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து சந்திக்கப்பட்டு ராஜா இன்றைக்கு ஆண்டவரே எங்களை ஒரு திருப்தியோடு தேவன் சமாதானத்தோடு ஆண்டவரே ஒரு நன்மையோடு கூட எங்களை நடத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னையும் நீர் மறைத்து வெளிப்படுவீராக. உங்களுடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லது. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அருமையான இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவ மனிதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்.
12 கோத்திரங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இத முதல் வாசிக்கும் போது எனக்கு கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நாம ஒருத்தரை பார்க்கணும் விசுவாசிக்குள்ள, இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பிராக்டிகலா திங்க் பண்ணி சொல்லணும். தப்பு நான் சொல்லல. ஆமா, அக்கா சாட்சி சொல்றாங்க, அண்ணன் சாட்சி சொல்றாங்க, அவங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நேற்று பிரபு அண்ணா அவங்க ஆபீஸ்ல செஞ்ச ஒரு அற்புதத்தை ஆபீஸரையே தூக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சாட்சியை சொல்லும் போது நம்முடைய இறுதி கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நீங்க ஆண்டவரே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க 12 கோத்திரங்களை நீங்க பார்க்கும் போது கர்த்தர் 12 கோத்திரத்தை 12 விதமான ஆசீர்வாதங்களால நிரப்புகிறார். அதுல எனக்கு தெரிஞ்சு தான் கோத்திரம் மட்டும்தான் ஆசீர்வாதத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பின்னாடி விழுந்திருக்கிறதா பாக்குறோம். ஏன்னா அந்த தான் கோத்திரம் பிற்காலத்துல அது வரல. அந்த காரியங்களை பேசும்போது அந்த தான் கோத்திரத்தை கர்த்தர் கொண்டு வரல. ஏன்னா அவன் குதிகாலை பிடிக்கிறவனா இருந்தான். அவனுடைய அந்த குணம் சரியில்லாததா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துறார். இன்னைக்கும் சபையில கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். ஏதோ அந்த கோத்திரங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் கோத்திரத்துக்கு என்ன வியாபாரத்தை கொடுக்குறாரு? ஆயில்னால எண்ணெய்னால தோய்ப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூதாவை குறித்து சொல்லும் போது, லேவியரை குறித்து சொல்லும் போது, ரூபனை குறித்து சொல்லும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதம். இன்னைக்கு விசுவாச கூட்டம் ஒருவேளை நம்ம இருந்தாலும் கர்த்தர் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சில பிரித்து வைத்துத்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தை எல்லாருக்கும் அருளுகிறார், கிருபையை எல்லாருக்கும் அருளுகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா ஒவ்வொரு நிலைகளில எல்லாரையும் மாற்றி வைக்கிறார். அப்படி இந்த நப்தலி கோத்திரத்தை குறித்துதான் கடந்த நாட்களில என் இருதயத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல 3 ஆசீர்வாதங்களை கட்டாயம் தேவ பிள்ளைகள் பெற்று இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய அன்புக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். இது இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை தேவாலயங்களுக்கு வந்தாலும், எத்தனை ஆண்டவரிடத்துல எத்தனை ஊழியர்கிட்ட ஜெபித்தாலும் அது பிரயோஜனப்படவே படாது. அந்த 3 காரியம் என்ன என்று சொன்னா, இந்த முதல் காரியம் கிருபை. என்னது? எனக்கு எது இல்ல அது இல்ல அப்படி இருக்கலாம். இல்ல பிள்ளைகளுக்கு சில படிப்பு வராம இருக்கலாம். வாலிப நாட்கள் எனக்கு மற்றவங்களை போல திறமை இல்ல, நான் டேலண்ட் இல்ல, மற்றவங்களை போல என்னால படிப்பறிவு கிடையாது இருக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்கணும்? கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். பவுல் அவ்வளவு படிச்சவர் என்ன சொல்றாரு? என்னை இதுவரைக்கும் நடத்தினது அவருடைய கிருபை. அப்போ கிருபை எப்ப வருது? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்திற்காக மரித்தார், என் சாபத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்த ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார்னு சொல்லி கேள்விப்பட்டு விசுவாசிக்கும் போது இந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த கிருபையை மாத்திரம் நம்ம இழந்துடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கிருபை. 2வது காரியம் பாத்தீங்கன்னா இரக்கம். அப்ப இந்த இரக்கத்தை ஒரு கிறிஸ்தவர், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய இரக்கத்தை இழக்கக்கூடாது. அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுக்கு பயப்படும் போது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? இரக்கம். மனுஷங்களுக்கு கூட நிறைய இரக்கம் பாராட்டுறாங்க. மனுஷர்கள் கூட இரக்கம் பாராட்டுறாங்க. அப்ப பாருங்க, இந்த கிருபையே இரக்கம். ஆனா இந்த தயவு என்பது முற்றிலும் வேறு. இந்த தயவு நமக்கு இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடியவே முடியாது. அப்ப பாருங்க, இந்த தயவு என்பது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, யாருமே நம்மளை கண்டுகொள்ளாத நிலைமையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சூழ்நிலையில நம்மளை ரட்சித்தவர், நமக்கு கிருபையை கொடுத்தவர், நமக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தந்து நம்மளை தாங்கி நடத்தினவர் நம்மளை மேலும் ஒரு பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த தயவு நமக்கு வரும். இந்த தயவுல தான் கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்த போகிறார். இந்த தயவு பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவுபடுத்த போகிறார். அவர்களை கர்த்தர் ஆண்டவர் சுதந்திரிக்கிற காரியங்களை சுதந்திரிக்கும்படியாக நடத்துவார். அப்ப இந்த தயவை குறித்துதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவ தயவினாலே திருப்தி அடைவோம். இன்னைக்கு தலைப்பு என்னது? தேவ தயவு. அதை குறித்துதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரர் இதை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 142:7 வாசிக்கல. அதுல அழகா சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நான் மிகவும் சுருக்கமாக வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நாமத்தை நான் துதிக்கும்படி
என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். ஆமென். சூழ்ந்து கொள்வார். அப்ப தேவன் நம்ம ஒரு மனிதன் மேல தயவு பாராட்டுகிறார், ஒரு பரிதாபப்படுகிறார். அவனுடைய சூழ்நிலையை கண்டு தேவன் அவன் மேல தயவு பாராட்டார் அப்படின்னா அந்த இடத்துல முதல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர்களோட நீதிமான் அவனை சூழ்ந்து கொள்வார்கள். இதாங்க எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? உத்தமர்களோடு நான் தேசத்துல வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். உங்க உறவு முறையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஆண்டவருடைய தயவை பெறும்போது, ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டும் போது, நீங்க பழைய ஆளோட பழைய உதவாக்கரையோட அப்படியே நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு மாறுபாடுள்ள ஜீவியம் வரும். உங்களை ஒரு உயர்ந்தவங்களோடு நம்ம பழகும் போதுதான் நம்மளை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் அப்படி உறவுகளில ஒரு நல்ல நீதிமான்களோடு உங்களை என்ன செய்வாராம்? அந்த உறவுகளை ஏற்படுத்துகிறார். அது அப்போ 2 சாமுவேல் 22:26 நீங்க வாசிக்க எழுதிக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல தயவு பத்தி? தயவுள்ளவனுக்கு நீர் தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறீர், உத்தமனுக்கு நீர் உத்தமனாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தயவை 2 தயவை வேதத்துல சொல்லப்பட்டது. 2 தயவை நமக்கு இந்த உலகத்துல வேணும். நீங்க இப்ப தாவீதை போல என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க ரிலேஷன்ஷிப்பே மாத்துறாரு. நீங்க தேசத்துல நீதிமான்களோடு வாசம் பண்ணுவீங்க. இப்ப நீதிமான்களோடு வாசம் பண்ணா உங்க பாதை, உங்களுடைய காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எப்படி மாறும் யோசித்து பாருங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாரம் நீங்க ஊருக்கு போறீங்க, அங்க நிறைய பேரை பாக்குறீங்க, வரவங்கெல்லாம் பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லோ பாய்ஸ் எல்லாம் அவங்க கூட விளக்க அப்படி ஏத்துறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஊருக்கு வராம இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மருமக வரல, என்ன பையன் வரல, இதோட உனக்கு என்ன பெரிய வேலை வந்துச்சா அப்படின்னு அப்படியே ஏத்துவாங்க. இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் ஃபுல்லா இது ஓடும். இவங்களுக்கோ இல்ல, அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, 365 நாள்ல 7 நாள் தான் ஊர்ல இருப்பாங்க. ஆனா இந்த 7 நாள்ல பழகிற பழக்கம் 360 நாளும் இருக்கிறவங்கள ஒரு வாரத்துல வந்த உடனே என்னன்னா பயங்கர அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? நம்ம யாரோட உறவு கொள்றோன்றதுல, யாரோட என்ன பேசுறோன்றதுல, அந்த பேசுறவங்க எதிர்ப்பாளர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க, என்ன விதைக்கிறாங்க அப்படின்றதுல தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில கவனமா இருக்கணும். அப்போ நீதிமானோட நம்ம உறவு இருந்தா அவர் என்ன சொல்வாரு? பரவாயில்லப்பா, உங்க சன்ன மருமகளும் இந்த வார்த்தை வரலன்னா அடுத்த வருஷம் வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கும், ஏதாவது இருக்கும், சூழ்நிலை இருக்கும், ஏதோ பொருளாதார பிரச்சனை இருக்கும், அதனாலதான் அவ்வளவு சொல்லப்பட்டு வர முடியாது. இப்படி பல காரியங்கள் இதை நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அந்த தவறான உறவுல வரும்போது அது அப்படியே குடும்பத்துல வந்து என்ன ஆகும்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ குடும்ப உறவை என்ன செய்யும்? அந்த ஐக்கியத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தயவு பாராட்டும் போது அந்த உறவுகளை எப்படி படுத்துறார் அப்படின்னா பலப்படுத்துகிறார். அப்போ 2 விதமான ஒரு தயவை வேதத்துல வைத்திருக்கிறார். இந்த 2 தயவும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் இன்னும் அதிகமாக இந்த தயவு கொடுக்கப்பட போகிறது. இந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்ன்றதையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தயவு எந்தெந்த விதத்துல நமக்கு கிடைக்க போகுது, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இந்த தயவை எப்படிலாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாருன்றத ஒரு 4 காரியங்களை நம்ம வேகமா இன்னைக்கு தியானித்து நம்ம செபித்து முடிக்க போறோம். அப்ப பாருங்க, இந்த தயவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:3-4 வாசிங்க. 2 தயவை குறித்து கர்த்தர் சொல்றார். முதல் வாசிங்க 3:3-4 வாசிங்க. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இருமையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயை நற்புத்தியும் பெறுவாய். அப்போ இங்கே கர்த்தர் 2 தயவை தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். 2 தயவு நம்மை ரட்சித்த இந்த தேவனுடைய பார்வையில நம்மளும், நம்ம குடும்பமும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய திருச்சபையும் அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பார்வையில நமக்கு தயவும் நற்புத்தியும் உண்டாக வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? சத்தியத்தை செயின் மாதிரி போடணும். எப்படி போடுகிறோம்? இப்ப செயின் போடுங்க, நல்லா போடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவா போடுங்க.
ரொம்ப பகிர்ந்தா வேண்டாம், அளவா போட்டுக்கோ. கலவாய் பசங்க நிறைய இருக்காங்க, அதனால அளவா போட்டுக்கிறது நமக்கு நல்லது. இனி அப்படிதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, யாரும் ரொம்ப எல்லாம் போட்டுக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் சிம்பிளா போட்டுக்கிறாங்க, ஒன்னொன்னா தான் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப கவரிங்கும் நிறைய ஆயிடுச்சு. இப்ப திருடனே எதை திருடுறது யாரை பாக்குறதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசமே தெரியாம போச்சு. எல்லார் வீட்லயும் கவரிங் இருக்கா இல்லையா? உண்மையே சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் கவரிங் இருக்கு, நல்லது நினைச்சுக்கோ. ஆமா, அப்படிதான் இருக்கணும். எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியே நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கணும். அப்ப பாருங்க, அத ஒரு செயின் மாதிரி அந்த சத்தியத்தை கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த இருதயத்துல அந்த சிந்தை இருந்துட்டே இருக்கணுமா. அப்ப இருதயமோ அந்த கண்ணோ பக்கத்துல பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த இருதயம் சரியானதா இந்த பார்வை என்ன ஆயிடும், சரியா இருக்கும் பாருங்க. இதுல சரியா இல்லைன்னா இங்கேயும் சரியா இருக்காது, இல்ல இங்க சரியா இல்லைன்னா இங்க சரியா இருக்காது. அப்ப சத்தியம் நம்ம காத்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன, தேவனுடைய பார்வையில ஒரு மனிதனுக்கு தயவு கிடைக்கிறது. தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் தயவு பெற்றுட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த ஆண்டவர் இந்த பூமியில அவன் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுடைய பார்வையில தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த ரெண்டு தயவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய பார்வையில தயவு பெற்றார். எப்ப பெற்றார்? மனுக்குலத்தை மீட்புக்காக யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று பரலோகத்துல ஒரு சத்தம், அன்பின் சத்தம் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் அந்த ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறார், என் காரியமாய் யாரை போவார் அப்படின்னு. இன்னைக்கும் நம்ம சுவிசேஷ கூட்டத்துல, அர்ப்பணிப்பு கூட்டத்துல, ஆற்று காலில் நம்ம இந்த வார்த்தையை சொல்றோம், யாரை அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவா, வாலிபனே யார் போவா, வாலிப சகோதரியே யார் போவா, தேவ ஜனமே என் காரியமாய் யார் போவா. இது இன்னைக்கும் நம்ம அந்த அறைகூவலை கூவிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அதே போலதான் தேவன் அந்த சத்தத்தை கொடுத்த போது இயேசு பரலோகத்திலே வார்த்தையாய் கிறிஸ்துவாய் இருந்தவர் அங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, அந்த காரியமாய் என்னை அனுப்பும் தகப்பனே, என்ன அனுப்பும், நான் போய் பலியானனா இந்த மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளுவேன். இயேசுதான் முதல் அந்த அர்ப்பணிப்பு, இயேசுதான் முதல் மிஷனரி, இயேசுதான் முதல் தன்னை பலியாக சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இயேசு இந்த உலகத்துல அவதாரமாய் வந்தார். அவதாரம்னா என்ன, அவா அப்படின்னு சொன்னா மேல இருந்து, தாரம் என்று சொன்னா கீழே, மேலிருந்து வந்தவர் தான் இயேசு. நம்முடைய பாவங்களை மீட்கிறவர், நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை மீட்க வந்த ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேற அவதாரம் இந்த பூமியில இல்லை, இல்லவே இல்லை. இயேசு மட்டுமே நம்மை ரட்சிக்கிறவர். அவர் வந்தார், அது தேவன் அவருக்கு தயவு பாராட்டினார். இப்ப அவருக்கு மனுஷ தயவு உண்டானது. அவர் இந்த பூமியிலே வரும்போது எப்படி வந்தார், நம்மை போல ஒரு தெய்வத்தன்மை உடையவர், நம்மை போல மாம்சமும் இரத்தமுமாய் கன்னியின் வயிற்றிலே வந்தார். அதாவது பியூட்டி, கன்னியின் வயிற்றிலே வந்தார், ஸ்திரீயின் வித்தாய் வந்தார், அதான் பியூட்டி. நம்மை போல ஒரு மனிதனாக அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார், பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வித்தாய் வந்தார். ஆமென், ஆமென். அதனாலதான் அவர் மனுஷ தயவுலே வந்தார். அவருக்கு என்ன இருந்தது, மனுஷ தயவு இருந்தது. லூக்கா 2:52 வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். நம்ம இப்ப எதை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம், தெய்வ தயவு. அப்போ மனுஷ தயவுல அவர் எப்படி அடைந்தானா, விருத்தி அடைந்தார். தேவனுடைய பார்வையில் அவருக்கு தயவு கிடைச்சது. எந்த இடத்திலும் அவர் பிறப்புல ஒரு பரிசுத்தம் இருந்தது, அவருடைய வளர்ப்புல ஒரு பரிசுத்தம் இருந்தது. அவருக்கு தேவன் எல்லாவித பாதுகாப்பையும் இந்த பூமியில கொடுத்து தயவு பாராட்டினார். அதே போல காண்கிற மனுஷர்கள் மத்தியில் அவருக்கு தயவு உண்டானது. இந்த மனுஷ தயவு இல்லை அப்படின்னு சொன்னா, மனுஷ தயவு முதல் எங்க உண்டாவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டா சொல்றீங்களா? இல்ல, மனுஷ வேதத்துல சொல்ற மனுஷ தயவு உங்களுக்கும் சரி நமக்கும் சரி எல்லாத்துக்கும் மனுஷ தயவை கர்த்தர் வச்சிருக்கிறார். இயேசுக்கும் அந்த மனுஷ தயவை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் அந்த மனுஷ தயவு, அந்த தயவு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. காண்கிற மாதிரி. இன்னும் வேற யாராவது சும்மா வாய் தரங்க, ஏதோ அப்படின்னு நம்ம ஸ்டிப்பா உட்கார வேண்டாம், ஃப்ரீயா உட்கார. ஒரு தாயினுடைய சொல்லுங்க சார்.
மனுஷன் மூலமா ஒரு நன்மை செய்யறார், அனுதின வாழ்க்கையில செய்யறார். அன்பு சரி, எல்லாமே எனக்கு. ஆனா முதல் ஆண்டவர் கொடுத்த ஒரு மனுஷ தயவு தாயினுடைய கர்ப்பம். அந்த தாய் 10 மாதம் சுமந்து இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷ தயவு இயேசு அந்த மனுஷ தயவுல தான் வந்தார். அதற்கு பின்பாக தான் அந்த அன்பு, அதுக்கு பின்பாக அந்த மனுஷ தயவு, அதுக்கு பின்பாக தான் அக்கா காயத்ரி அக்கா சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பூமியில அந்த ஒரு மனுஷ தயவு அவருக்கும் தேவன் என்ன செய்தார்? கொடுக்கிறவராக இருந்தார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன? தேவனுடைய தயவினாலே நம்மை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேவைகளோடு, ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்கு ஆண்டவர் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு கவலைகளோடு பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த தேவனுடைய தயவு உங்களை திருப்தி ஆக்கும், அந்த தேவனுடைய தயவு உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த தேவனுடைய தயவு உங்களுடைய சுதந்திர பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்பிக்கை கொடுத்த அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்கள் சிரசின் மேலும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். நீங்கள் தேவனுடைய தயவை பெற்ற ஜனங்களாக, நீங்கள் அந்த திருப்தியை அனுபவிக்கிறவர்களாக மாறப் போகிறீர்கள். ஆமென். ஒரு திருப்தியை கொடுக்க போறார் பாருங்க. நான் இன்னைக்கு கட்டாயம் சொல்றேன், இது புது செய்தி, இது புது செய்தி, இது தேவன் கொடுத்த வார்த்தை, இது தேவன் என்னை ஆராய வைத்த வார்த்தை, இதை தேவன் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி ஜெபித்து இந்த வார்த்தையை நான் தைரியமாய், உறுதியாய், நம்பிக்கையாய் சொல்ல என்னை பலப்படுத்தின வார்த்தை. ஆமென். எங்கோ இருந்து கொஞ்சம் பரிசுத்தவான்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்த வார்த்தையை நான் சொல்றது அல்ல. சில பிரசங்கங்கள்ல நான் சொல்லுவேன், சில காரியங்களோட சொல்லுவேன். ஆனா இது முழுக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞான பால், களங்கம் இல்லாத ஒரு ஞான பால். தேவன் உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். தாவீது ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? தேவனே நீ எனக்கு தயவு செய்யும். ஏன்னா நேற்று நான் சொன்னேன், அவனுடைய சத்துருக்கள் தலைமையிலும் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள், நல்லவர்கள் இல்ல. அதனால தாவீதுக்கு தெரியல யார் நல்லவங்க, யார் கூட இருக்கிறவங்க பகையாளி தெரியல. ஆனா கர்த்தர் அவருக்கு தயவு பாராட்டும் போது அவனோடு கூட இருக்கிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய், நீதிமான்களாய், தேவன் பயந்தவர்களாய், அப்படிப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார் தாவீது. அப்போதுதான் தாவீதுடைய வாழ்க்கை சத்துரு இல்லாத இளைப்பாறுதலுக்குள் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவ தயவினாலே கர்த்தர் நமக்கு திருப்திப்படுத்துவார். இன்னைக்கு 4 காரியங்களை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் யாருக்கு தயவு பாராட்டுவார்? சத்தியத்தை இருதயத்திலே காத்துக் கொள்கிறவர்களுக்கு தயவு பாராட்டுவார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34-35 அந்த வசனத்தை வாசிட்டு ஒரு 4 காரியங்களை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு நினைச்சோம். என் வாசப்படியிலே நித்தம் விழித்திருந்து, கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் யாரை பெறுவான்? தயவு பெறுவான். தயவு பெறணும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில கண்டடைகிறவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைய நம்ம முழுவதுமா என்ன செய்யணும்? விசுவாசித்து நம்பணும். என் முழு மனதோடு நம்ம நம்பும் போது நாம் அந்த ஜீவனை நமக்குள் காண்கிறவர்களா இருப்போம். அப்போ தேவனுடைய தயவு நமக்கு உண்டாகும். சரி, முதல் தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம், உங்க பிள்ளைகளோடு கூட வந்திருக்கலாம். அப்படிதான் ஒரு தேவ மனிதன் வேதத்திலே கடந்து செல்கிறார். அவர் பேர் எலியேசர். எலியேசருக்கு தேவன் ஒரு தயவு பாராட்டினார். எப்படிப்பட்ட தயவு அப்படின்னு சொன்னா, ஒரு தேவை மத்தியில ஒரு திருமண காரியத்திற்காக ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு 40 வயதை அடைந்து விட்டார். சாராவும் மரித்து விட்டார். அப்ப ஆபிரகாம் முதிர் வயதா இருந்தபடினாலே தன் மகனுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி அவனுக்கு ஒரு திருமணத்தை உண்டாக்கணும்னு சொல்லி தன் வீட்டில எலியேசரை அழைத்து அந்த விசாரணை காரணத்துல சொல்லி மடியில ஒரு கையை வைத்து ஒரு உடன்படிக்கை செய்து, என் ஜனத்துல என் இனத்துல நீ ஒரு பெண் கொண்டு என் வாக்கு தத்தத்தின் பிள்ளைக்கு நீ ஒரு பெண் கொண்டு வா என்று சொல்லுகிறார். இப்ப எலியேசர் அப்படியே போகிறார். அப்படியே போகும்போது அலைஞ்சி ஒட்டகத்துல எல்லாம் கொண்டு போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு இடத்துல அப்படியே நின்று, எப்பா இனிமே என்னால அலைஞ்சி திரிய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11-12 வாசிச்சேன்.
அந்த இடத்துல எலியேசர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 24:11-12. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் கொண்ட ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரணும். அப்போ இங்க இந்த எலியாசர் என்ன செய்கிறார்? ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பல காரியங்களை எதிர்பார்த்து நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த எலியாசருடைய ஜெபம், ஆண்டவரே நீர் என் காரியத்தை சித்தி பெற செய்யும், நீர் ஆபிரகாமின் ஆகிய என் எஜமானுக்கு தயவு செய்தரலும் என்று சொல்லி அலைஞ்சி திரிஞ்சி நொந்து நூடல்ஸ் ஆகி இனி என்னால் அலைய முடியாது, இனி என்னால ஆண்டவரை பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு வல்லமையோடு ஒரு கருத்தோடு இந்த ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினார். அங்கு ரெபேக்காளை கண்டு கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நீர், ஒரு எதிர்பார்ப்பு, ஒருவேளை திருமண காரியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியங்கள், இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாலிப பிள்ளைகள் உங்க வேலை வாய்ப்புகள், நீங்க நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, நிறைய நொந்து போயிட்டீங்க, நிறைய ஓடி ஓடி ஆண்டவரே அலைஞ்சி தெரிஞ்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, எலியாசருடைய காரியத்தை சித்தி பெற செய்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு தயவு செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பலவித தேவைகளுக்கு மத்தியில நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நான் தயவு செய்ய போகிறேன், நான் அந்த காரியத்திலே தயவு செய்ய போகிறேன். நீங்க நெடுநாள் காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து இளைப்படைந்தவர்களா இருக்கலாம். இனி ஆண்டவரை ஜெபிப்பதற்கு பலன் இல்லை, இனி கேட்பதற்கு பலன் இல்லை, நான் சத்துவமற்று சோர்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்லலாம். இன்னைக்கு எலியாசரை போல நீங்கள் அப்படி அலைந்து திரிந்து அந்த வனாந்தர வாழ்க்கையில நின்று இனி நான் எங்க அலைவ ஆண்டவரே, என் அலைச்சல்களை காண்கிற ஒரு தேவன் உண்டோ என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுவார். அன்னைக்கு ஒரு ரெபேக்காளை காண்பித்து ஆண்டவர் ஒரு அடையாளமாய் தனக்கும் தன் ஒட்டகத்திற்கும் தண்ணி கொடுக்கிறவர் யாரோ, அதுவே என் எஜமானுக்கு மனவாட்டியாய் தெரிந்து கொண்டது போல கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி ஒரு தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தர் நம் மத்தியிலே இடைபடுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய தயவு நமக்கு உண்டா? 430 வருஷம் யோசிச்சு பாருங்க. அடிமைத்தனம். கோசேன் பட்டணத்துல எங்களுக்கு தாங்க நல்லா இருக்கும், நாங்க அங்க வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லி போனாங்க. ஆனா பாருங்க, அந்த கோசே பட்டணம் கொஞ்ச நாள் தான் இன்பம், அதுக்கப்புறம் துன்பமா மாறிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அலைச்சல் அங்கலாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எலியாசருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுவார். நீங்க கடைசியா நீங்க இப்படி ஜெபித்து பாருங்க. ஒரு சமயம் நான் இப்படிதான் ஜெபம்னேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஊழிய பாதையா போயிட்டே இருந்தேன். என் தொழிலை என்னால பார்க்க முடியல. நான் மாதம் என்னுடைய தொழிலை எனக்கு பார்த்தாதான் எனக்கு வருமானம். அப்ப நான் இப்படி ஊழியமா போறேன். ஆண்டவரே, நான் எங்க ஆண்டவரே என் தொழிலை நான் செய்யறது, எனக்கு எங்க ஆண்டவரே வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு ஜெபத்தை எலியாசர் போலதான் ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தயவு செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்க ஊழியத்தை செய்யற ஆண்டவரே, என் தொழிலுக்கு எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நான் தேடி போய் கிளைண்ட்டை பிடிக்க வேண்டாம், கிளைண்ட் என்ன தேடி வரும்படியா செய்யுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு ஜெபத்தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் செஞ்சேன், இது பாசிபிலிட்டி கிடையாது, ஆனா செஞ்சேன். எலியாசரும் அந்த வனாந்தரத்துல எங்க போய் பெண் தேடுவார் பாவம். அவரு பாருங்க அழகா ஜெபம் பண்ணாரு பாருங்க. தேவனுடைய தயவு ரெபேக்காள் வந்து நிக்கிறாங்க அந்த தண்ணீர் துறவண்டையில. ஆனா கர்த்தர் கரெக்டா துறவண்டையில தான் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறேன். சரியான பாதையில தான் ஆண்டவரும் நடத்துவார். ஏன்னா அவ்வளவு நாள் அலைஞ்சி வந்தார். நான் ஜெபம் விட்டு போயிட்டேன். போறேன், ஆபீஸ்க்கு போறேன். எங்க மேனேஜர் என்னை பார்த்து கேட்கிறாரு, என்ன சார் இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆலய காணோம், எங்க போறீங்க? சார் ஊழியா இருந்தது, அதனால ஊழியம் செய்ய போயிட்டேன் அப்படின்னா. ஓகே ஊழிய பாருங்க, வருமானத்தையும் பார்க்கணும்ல அப்படின்னுவாரு. அப்படின்னு சொல்ல அவரு கொஞ்சம் நல்ல ஒரு நாஸ்திகரு. ஆனா கொஞ்சம் ஆண்டவர் மேல கொஞ்சம் அவருக்கு இப்போ பக்தி வருது. நம்ம கூட வர பார்க்க அவருக்கு என்ன செய்யுது, ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா
நிறைய தடவை அவர் கூட டிராவல் பண்ணும்போது நிறைய சக்சஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஒரு வீட்டுக்கு அவர் கூட டிராவல் பண்ண அவங்க என்ன நிக்க வச்சு ஜோமட்டு போகன்றா, அவங்கள ஜோமட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு அவரு. ஆனா அவர் நாஸ்திகன். ஆனா அவரு இப்ப அப்படியே மாறிட்டு வராரு கொஞ்சம் பாருங்க. அவர் சொன்னாரு பாலிசி வந்துச்சா அப்படின்னாரு. நான் சொன்னேன் வரோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தயவு பாராட்டுகிறவர் ஒரு இருக்கிறார். மறுபடியும் 12 மணிக்கு வந்து கேட்கிறாரு, என்ன பாலிசி வந்துச்சா? வரோம் அப்படின்னா. எங்க வர்றது? நான் போய் பேசினா தானே வரும், யாரையாவது போய் கேட்டா தானே வரும், தேவை இருக்கிற இடத்துல எப்படி வரும். ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்ற வந்துச்சு அப்படின்னு. ஒரு 1:30 மணிக்கு கேட்கிறாரு, என்னப்பா என்ன சார் பாலிசி வந்துச்சா? வந்துருச்சு சார் அப்படின்னு. வந்துருச்சு. ஆனா உங்க தேவன் தயவு பாராட்டினார். கர்த்தர் அந்த காலையில ஜெபித்த ஜெபத்துக்கு அந்த பதில் மாட்டார். எப்படி வந்தது தெரியுமா? ஜெயச்சந்திரன் ஒரு லோன் செக்ஷன்ல ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு கேட்மா, என்ன கூப்பிட்டேன் கரெக்டா 1 மணிக்கு கூப்பிட்டு நீங்க ஏதாவது பாலிசி கொடுத்தீங்களா அப்படின்னா. இல்ல பிரதர் எதுவும் கொடுக்கல பிரதர், கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு. சரி என் பொண்ணுக்கு ஒரு பாலிசி 2 பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா 10 நிமிஷத்துல போன்ல ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் வாங்கி எல்லா பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 15 அரை மணி நேரத்துல ஃபார்ம் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் அனுப்பி எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1:30க்கு இவர் வந்து கேட்டாரு, பாலிசி வந்துருச்சு சார். அல்லேலூயா. தேவன் தயவு பாராட்டுவார். எலியேசருக்கு கர்த்தர் எவ்வளவு தேவைகளுக்கு மத்தியில அலைஞ்சி திரிஞ்சி வந்திருக்கும் போது அவர் தயவு பாராட்டும் போது அதை தடை செய்ய யாராலும் முடியவே முடியாது. எலியேசருக்கு தயவு செய்தவர் என்னுடைய காரியத்திலும் ஆண்டவர் தயவு செய்கிறவராக இருந்தார். நேற்று கூட எங்க ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு வர வேண்டிய ஒரு பணம் தாமதித்துக் கொண்டே இருந்தது. ஆண்டவர் எப்போதும் நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஏன்னா என் வீக்னஸ் அவருக்கு தெரியும். இல்ல இது தரலன்னா அவன் சோர்ந்து போயிடுவான், ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். ஏன்னா நம்ம மனது அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு அவன் எனக்காக தான் வரான், எனக்காக தான் போறான். அதனால நம்ம ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்ப்பாருங்க. அவன் நல்ல தகப்பன். நான் அதெல்லாம் ரொம்ப பார்த்திருக்கேன். நம்முடைய காரியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தகவல். அல்லேலூயா. பாருங்களேன், அதே மாதிரி வர தடைப்பட்ட பணம் ஒரு 25,000 பணம். நான் சொன்னேன், நீங்க எனக்கு தயவு பாராட்டினீங்கன்னா அது வந்திருக்கும். எங்க நீங்க எனக்கு எந்த இடத்துலயும் தயவே கிடையாது, இது எப்ப வருமா எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கே தெரியாது, இன்னைக்கு காலையில தான் பாக்குறேன் அது 25,000 நேத்தே வந்துருக்குது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். எலியேசருக்கு அந்த தயவு பாராட்டினார். 2வது பாருங்க, இன்னைக்கு அத முதல் காரியம் மனதில் எழுதி வைத்துக் கொள்ள, பல கேள்விகளுக்கு மத்தியில எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு அவர் தயவு செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அது வனாந்தரமா இருக்கலாம், எலியேசரை போல ஒரு துறவண்டையில நிற்கிறவர்களா இருக்கலாம், இல்ல என்ன போல ஒண்ணுமே இல்லாம பேசாமலே இருக்கலாம். எனக்காக வேற ஒருத்தரை எழுப்பி பேசி அவனுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கிற ஆண்டவர். அதனாலதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், உயிருள்ள தேவன், நம்முடைய தேவன். நான் வாலிப பிள்ளைகளுக்கு எப்பயுமே சொல்லுவேன், என்ன தெரியுமா, வேற கிடைக்கல, அதை கிடைக்கல, இதை கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றேன், நம்முடைய விசுவாசம், நாம விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா கொஞ்சம் மாத்தி விசுவாசிங்க, கொஞ்சம் மாத்தி ஆண்டவரை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எப்படி 2K கிரிப்ட்னு சொல்லி மாத்தி பாக்குறீங்க, அதே மாதிரி இந்த ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி பாருங்க. என்னன்னா, எனக்காக ஒரு கம்பெனியை உருவாக்குவார், எனக்காக ஒரு வேகன்சியை உருவாக்குவார். அது அரசாங்கத்திலே ஒரு வேகன்சியை உருவாக்கி அந்த வேகன்சியில என்ன கொண்டு வந்து இந்த ஆண்டவர் என்னை நிறுத்துவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனின் தேவன். என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், எனக்கு தயவு பாராட்டணும்னு சொன்னா யாரனால ஆண்டவர் அசைத்து அந்த யாரனால ஆண்டவர் ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்து புது காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அதனாலதான் தாவீது சொன்னார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த வெற்றி முழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னா கட்டாயம் அந்த வெற்றி முழக்கமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். 2வது காரியம், யாக்கோபுடைய வாழ்க்கையில இது உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு தயவு. இந்த உறவு, இவர் முன்னாடி சண்டை போட்டு போயிட்டாரு, அது உங்களுக்கு தெரியும். நான் அதனால நான் சொல்லிடுறேன், இத சுருக்கமாவே நான் சொல்லிடுறேன். பாருங்க, இப்போ யாக்கோபு வந்து ஆட்களை அனுப்பி ஏசாவை பார்த்துட்டு வாங்க, என்ன சொல்றாரு, வரேன் தம்பி வரேன் அப்படின்னு ஒரு ஐக்கியமா போறாரு. இவர் முன்னாடி செஞ்சதெல்லாம் இவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அனுப்புறாரு. அவனுக்கு வந்து சொன்னது எப்படி சொன்னாங்க, நல்லாவா சொன்னாங்க, அவன் 400 பேரோட வரான்ட்டான். இவர் எத்தனை பேரோ தெரியல, அவங்க 400 பேர் வரணும்னா இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அதுல ஒரு வேலை ரொம்ப அற்புதமா வரும் பாருங்க. என்னன்னா, அவன் பயந்து கலக்கம் அடைந்து விசனப்பட்டு போயிட்டான். ஒரு மாதிரி ஆயிட்டான் ஆளு. இந்த பயம் வந்தா நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆள் கூட எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த நரம்புலாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆடும். யாருக்கா அந்த மாதிரி பயம் வந்திருக்கா? சும்மா ஆனஸ்டா பதில் சொல்லுங்க.
நிறைய தடவை வந்துடும், அப்படியே நிற்கும் போது ஆடும். ஆனா தெட்டா தான் இருக்கும், நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பயம் வந்துச்சுன்னா ஒரு பதட்டம், ஒரு திகில், அப்படியே வயிறு அப்படியே சில நேரங்கள் ஒரு மாதிரி ஆகும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும், அப்படி வேர்க்கும், பதட்டமா இருக்கும். இதெல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் இந்த பயம் கொண்டு வருகிற ஒரு காரியம் பாருங்க. இவருக்கு அந்த மாதிரி பயம் வந்துருச்சு, வியாக்குலம் வந்துருச்சு, ஒரு கலக்கம் வந்துருச்சு. இவரு கொஞ்சம் உற்சாகம் என்ன பண்றாருன்னா, வேலைக்காரங்க அனுப்புறாரு, ஒட்டகங்கள் அனுப்புறாரு, எல்லாம் உஷாரா அனுப்பி 1 அடிச்சாலும் 2 அடிச்சாலும் கோபம் தீரும். அதுக்கப்புறமா ஆனா அதெல்லாம் யாக்கோபு கூடார வாசி, குடும்பத்தை மாத்திரம் கடைசியில பத்திரமா வச்சுக்கிட்டாரு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அந்த ஒரு காரியத்தை செய்யறார். அவனுக்கு என்ன தயவு செய்யறாரு பாருங்க, உறவுகள்ல தயவு செய்கிறார். உறவுகள் கண்கள்ல தயவு கிடைக்க செய்யறார். இன்னைக்கு நம்ம உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு. அந்த உறவுகள் இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒப்புரவில்லாத தன்மை, ஒரு சண்டை, நம்ம ஒளியில நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் வீண் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறான். சகோதரனோட ஒப்புரவு இல்லாம இருந்தா என்னதான் சொல்றாரு ஆண்டவர், உங்க இடத்துல ஒளி இல்ல, அந்த இடத்துல சத்தியம் இல்லை. அப்போ சகோதரனோட தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு ஒப்புரவை கொடுக்கிறார். நீங்க ரொம்ப அப்படியே கூடி கொடாம வேண்டாம், ஆனா சண்டை இல்லாம பகை இல்லாம இருந்தாலே போதும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? கர்த்தர் எப்படி நடப்பார், அந்த சகோதரன் உண்மையாகவே உங்களுக்கு மேல அன்பு செலுத்தி நீங்க அன்பா இருந்தீங்கன்னா ஐக்கியமா வச்சிருப்பார். ஒருவேளை அந்த அன்பு மாயமற்றதா இருந்தா பகைக்க வேண்டாம், விரோதிக்க வேண்டாம். ஆனா அந்த உறவுல என்ன செய்யறாரு, ஒரு அன்பை, ஒரு கர்சனை வைக்கிறாரு. ஏன்னா துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவே, சபிக்கிறவர்களுக்காகவே நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு வார்த்தையை எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. அப்ப காண்கிற சகோதரனிடத்துல நம்ம அன்பு கூற தவறிட்டு காணாத தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுவோம்? எவ்வளவு ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இதெல்லாம் ஒரு கேள்வியை தானே நமக்கு வைக்கிறார். இதுக்கு பதில் நம்ம நல்லபடியா எழுத முடியுமா? நம்ம இருதயம் தான் நமக்கு பதில் சொல்லும், வேற எதுவுமே பதில் சொல்ல. இதுக்கு கேள்வியே எழுத வேண்டாம், நம்முடைய இருதயத்தை அறிகிறவர் நம்முடைய இருதயத்திற்கு பதிலாக மாற்றுவார். அப்ப இங்கே ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார், உதவி செய்கிறார். இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு, ஒரு திகில் வந்துருச்சு. இப்ப இங்க போகும்போது அப்ப கர்த்தர் அதே போகும்போது நடுவுல ஒரு விஷயத்தை செய்கிறார். யாக்கோப்பு அப்படின்ற ஒரு ஆற்றங்கரையை காண்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றதால நான் அதை ஓரளா சொல்லிட்டே போறேன். இந்த யாக்கோப்பு ஆற்றங்கரை எதை அடையாளப்படுத்துது உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல அவர் முழு இரவு ஜெபம் பண்றார், தேவனோட போராடி ஜெபிக்கிறார். எப்போ சூழ்நிலையில பயமும் கலக்கமும் வியாக்குலமும் அவரை பிடித்திருக்கிற நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, ஒன்னொன்னா அனுப்பிட்டு கடைசியில இவரு எல்லாத்தையும் அனுப்பிட்டு பின்னாடி வந்து யாக்கோப்பு இருக்கிற ஆற்றங்கரையில போய் தாண்டி அக்கறையில நின்று அவர் ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, ஜெபம். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சீர்திருத்தத்தை உண்டாக்குறார் தெரியுமா யாக்கோப்புக்கு? யாக்கோப்பு ஆற்றங்கரை என்னன்னா, கர்த்தர் அவரை ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்துகிறார். அந்த ஆற்றங்கரையில அவர் உள்ள போய் அப்படி வெளியே வர்றது அந்த முழுக்கு ஞானஸ்தானம். ஜலத்தினால் ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று அவர் பேர் யாக்கோப்பு அல்ல இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு வருகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பயமோ திகளோ இப்படி பிடிக்கும் போது நீங்க பயப்படாதீங்க. தேவனுடைய தயவு நம்மை நடத்தும், சீர்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அங்க ஏசா இடத்துல போனோன்னு என்ன நடக்குது, கட்டி பிடித்து அங்க ஏசா என்ன செய்யறான், முத்த விட்டு. ரொம்ப எனக்கு அந்த வேலை படிக்கும் போதுதான் தண்ணீர் வரும். எத்தனை வருஷம் கூட பிறந்த ரெட்டை பிள்ளைங்க 2 பேரும், ரெட்டை பிள்ளைங்கன்னா எவ்வளவு மாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பிரிஞ்சு போவாங்க. தேவனே சொல்ற, யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அந்த வெறுத்ததுக்கு காரணம் தான் அப்புறம் பார்க்கலாம், நம்ம ஏசாவை குறித்து தனியா பார்க்கலாம். அதெல்லாம் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அந்த ஏசாவை குறித்து எல்லாமே இருக்கு. அவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, எதனால கர்த்தர் அவன் வெறுத்தாரு அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தியானம் தேவ தயவு உண்டானது. ஏசாவுடைய கண்களில் யாக்கோப்புக்கு என்ன உண்டானது, தயவு உண்டானது. அப்போ இதற்கு கர்த்தர் அவனை உருவாக்கின விதம் என்னன்னா, யாக்கோப்பு ஆற்றங்கரையில அவனை ஞானஸ்தானத்தினால, அபிஷேகத்தினால, பரிசுத்தாவினால நிரப்பி அவனை கர்த்தர் ஜெபிக்க வைத்து அவனை மறுரூபப்படுத்த வைத்து இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தர் அந்த நன்மையை கொடுத்தார். இப்ப வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33:4 வாசிங்களேன். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கட்டி பிடித்து முத்தம். யாக்கோப்பு நினைச்ச பயம் எங்க போச்சு?
அவன் வியாக்குலப்பட்டது, கலக்கமடைந்தது எல்லாம் பஞ்சா மறைந்து போனது. தேவ தயவு ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது, இன்னைக்கு மனிதர்களை குறித்து ஏதோ பயத்தோடு ஏதோ திகளோடு நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த பயத்தை மாற்றுவார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை குறித்து ஒரு பயத்தோடு இருந்தாங்க. ஆனா தேவனுடைய தயவு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவரும் அவர்தான், பார்வோனுடைய இருதயத்தை திருப்பினவரும் கர்த்தர் தான். ஆண்டவர் நமக்கு தயவு பெற 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இதை யாக்கோபு சொல்றாரு. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்கள், எத்தனை பேர் இன்னைக்கு நான் சகோதரனோட ஒப்புரவானவர்கள் இருக்கிறீங்க? இந்த சகோதரியாவது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை பொழிந்தருளும் போது நம்ம இருதயத்தை தொடரும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சகோதரனோட உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஆண்டவரே நான் அவரோட ஒப்புரவாக விரும்புறேன். ஏசாவை குறித்த ஒரு பயம், ஒரு திகில் அவனுக்கு உண்டான கர்த்தர் அவனை ஜெபிக்க வச்சு அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக கர்த்தரோடு அவன் போராடி ஜெயம் எடுக்கும்படியாக அவனுடைய பேர் தேவனுடைய இளவரசனாக மாற்றி ஏசாவுடைய பயத்துக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்தார். தேவ தயவு அவன் பெற்றான். இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டியது, ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்கலாம், ஒருவேளை அவங்க இருக்கலாம், நீங்க ஒன்னே மட்டும் கேட்க, ஆண்டவரே நான் அவங்களோட ஒப்புரவாகிறேன், நான் அவங்களை பகைக்க மாட்டேன். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நான் தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை பகைக்கலாம் சொல்லுங்க. தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டாகும். அந்த தேவ தயவு உண்டாகும் போது யாக்கோபுடைய நினைவுகள் என்ன? பயம், கலக்கம், வியாக்குலம் எல்லாம் அவனுடைய. இந்த பயத்தோட நீங்க இருக்க முடியுமா? இந்த வியாக்குலம் நேற்றே நான் சொன்னேன், தேவனிடத்துல நம்ம அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னா பலவித பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். குடும்ப உறவுல நமக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுவார். உங்க கணவனை குறித்து கூட நன்மையான சகோதரிகள் சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் அந்த இடத்துல தயவு உண்டாக்குவார். பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படி ஒரு தயவு உண்டாக்குவார். அப்படி உறவுகளில் ஒரு தயவை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 3வது காரியம், யோசேப்புக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார். யோசேப்புக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார். இந்த யோசேப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நான் சுருக்கமா இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த 3வது காரியம், ஒரு வாலிபனா இருந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு குடியில தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அவனை வெற்று போட்டான். அதுக்கப்புறம் அவன் எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டான். இந்த 3 நிலைமைகள் தான் அவன் கடந்து போனான். முதல் சகோதரர்களால குழியில தள்ளப்பட்டான் பொறாமையினார். 2வது இஸ்மவேலர் கையில விற்று போட்டான். அவன் கையில இருந்து எகிப்தின் அடிமைக்காக அவன் வாங்கினான். இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு விலங்கினால் கட்டப்பட்டது. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தயவு பாராட்டி அவனை ஆசீர்வதித்து அவனை நிறைவுபடுத்தி அவனை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா அவன் இந்த சூழ்நிலைக்கு போகணும். தகப்பன் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா முடியுமா? உன் வாழ்க்கையில இன்னைக்கு சில கஷ்டங்களை படுகிறோம், சில எதிர்ப்புகள் பார்த்திருந்து நம்ம கிடைக்காம போகுது. என் வாழ்க்கையில மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்க வாலிப நாட்கள்ல சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் அதுதான். இளம் வயதுல நீ நுகத்தை சுமக்கிறது நல்லது. உன் அப்பா அம்மாவுடைய வாழ்ந்துகிட்டு நீ சொகுசு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை அல்ல. ஒரு பீரியட கர்த்தர் கொடுப்பார். அந்த பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீ சில காரியங்களை விட வேண்டியது இருக்கும், விலக வேண்டியது இருக்கும். அந்த வலிகள், வேதனைகள் அது ஒரு முள்ளாதான் இருக்கும். ஆனா நீ வாசனை வீசுவதற்காக தான் கர்த்தர் அந்த முள்ள, ரோஜா இதழ்ல எப்படி ஒரு முள்ளு குத்துனா அது வலிக்கதான் செய்யும், ஆனா அது வாசனையா வீசும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், வலிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களை வாசனையாய் வைப்பார். வேதத்துல 2 வாசனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பவுல் சொன்னார், ஒன்னு என்னை ஜீவ வாசனையாய் வைப்பார், இன்னொன்னு என்னை மரண வாசனையாய் வைப்பார். யாரெல்லாம் என் மூலியமா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஜீவ வாசனையாய் வைப்பார். யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்கலையோ அவங்களுக்கு மரண வாசனையா தான் நான் இருப்பேன்னு சொல்றேன். இன்னைக்கு நீ அப்படிப்பட்ட வாசனையா, நாம் அப்படிப்பட்ட வாசனையா மாறணும்னா சில கஷ்டங்கள், பாடுகளுக்குள்ள கடந்து போகணும். யோசேப்புடைய வாழ்க்கையில அது இருந்தது. ஆனா கர்த்தர் அற்புதமாய் யோசேப்புக்கு தயவு பாராட்டினார். அப்ப யோசேப்புக்கு தயவு பாராட்டுவதற்கு என்ன காரணம்? நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். முதல், எலியேசர் அவருடைய தேவைக்கு மத்தியில கர்த்தர் அவரை ஜெபித்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் தயவு பாராட்டினார். 2வது காரியம், யாக்கோபு தன் சகோதரனோடு ஒப்புரவாகணும்னு சொல்லி முதலாவது தேவனிடத்துல அவன் போனபடினால கர்த்தர் அந்த இடத்துல ஒப்புரவை ஏற்படுத்தி கொடுத்தார், தயவு ஏற்படுத்தார். 3வது, யோசேப்புக்கு கர்த்தர் தயவு செய்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்பா? யாராவது
இந்த காரியம், ஏன்னா வேதம் சொல்லுகிறது தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவு பாராட்டுகிறவரா இருப்பார். சொல்லுங்க. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? தரிசனம் இருக்கு. 11 அரிக்கட்டுகள் ஒரு அரிக்கட்டை வணங்கும். 11 நட்சத்திரங்கள் அது எனக்கு முன்பாக மண்டியது. இந்த ஒரு தரிசனம் அந்த வாலிபனுக்கு இருந்தபடினாலதான் அவனை தூக்கி போட்டாங்க, அவனை வெற்று போட்டாங்க, தகப்பனை இழந்தான், அந்த அன்பை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். எதுக்காக? கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாரோடையும் அவன் நொறுக்கப்பட்டான், காயப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனை விடல. அவனுக்கு தயவுனால் அவனை திருப்தி ஆக்கினார். என்ன தயவு கிடைச்சது? ஆதியாகமம் 39:2 வாசி பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். முதல் தயவு என்ன தெரியுமா? நீங்க உறவுகளால துரத்தப்படும் போது, உறவுகளால ஆமதிக்கப்படும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாருமே எனக்கு இல்லாத ஒரு அனாதை இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க காயப்படும் போது, திக்கற்ற நிலைமையில இருக்கும் போது, அருமையான சகோதரி சாட்சி சொன்னாங்க, இந்த கணவருடைய பலவீனங்கள் போகும்போது கர்த்தர் அவங்களோட அந்த இடத்துலயும் அவங்கள ஜீவ வாசனையா வைத்தாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்கக்கூடாது. அந்த இடத்துல மற்றவங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பாடுகள் வழியில கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு கொடுத்தார் பாருங்க. அதுதான் விஷன். அது மாத்திரம் இல்ல, அந்த கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் காரிய சித்தியா இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் அவனோடு வாய்க்கப்படுகிறது என்று சொல்லி எகிப்தின் அந்த போத்திபார் அவன் என்ன செய்தான்? அவனுக்கு விசாரிப்புக்காரனாக வைத்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்புக்கு அடுத்து வந்தது என்ன? பரிசுத்தத்துக்கு ஒரு டெஸ்ட் வந்தது. ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் வஸ்திரத்தை கிழித்து ஓடினான். இன்னைக்கு வஸ்திரத்தை நம்ம கிழிக்குது. பேதுருவும் பவுலும் அவனை யூபித்தர் என்று சொல்லும்போது அவர்கள் வஸ்திரத்தை கிழித்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை. அவங்களை அப்படியே உயர்த்தின உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க? இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க நிறைய பேரு. நம்ம அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதையும் மீறி போனார். அவருக்கு கிடைச்சது என்ன? சிறைச்சாலை தான் கிடைச்சது. உண்மைக்கு பரிசு என்ன கிடைச்சது? சிறைச்சாலை கிடைச்சது. முக்தவனுக்கு கர்த்தர் என்னது? துணை. அவரே அவருக்கு சூரியனும் கேடகமாய் இருப்பார். நீங்க வாலிப நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் உத்தமமா இருந்தேன், நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் அங்கு சிறைச்சாலையிலும் கர்த்தர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்கிறார். கர்த்தர் அவனோடு இருந்து அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையின் அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செயல் யோசேப்போடு கூட இருந்தது. தேவன் யோசேப்பின் தரிசனம் இருந்தபடியால எந்த சூழ்நிலையும் யாரும் அவனை அசைக்க முடியவே இல்லை. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் இந்த யோசேப்புக்கு தயவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பை போல ஒரு வாழ்க்கை உயரணும் அப்படின்னா தேவ தயவு இல்லாம நம்மளால உயரவே முடியாது. யோசேப்புக்குள்ள அந்த தரிசனம் இருக்கு. எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் தேவனுடைய ஊழியனா மாற முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்க முடியாது. ஒரு தரிசனம் இருக்கணும். ஒரு கிராமத்தை குறித்து தரிசனம் இருக்கணும். ஒரு பட்டணத்தை குறித்து தரிசனம் இருக்கணும். ஒரு குடும்பத்தை குறித்து தரிசனம் இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு உங்க நண்பர்கள் உங்க மூலியமா கெட்டு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களை குறித்ததான தரிசனம் இருக்கணும். இந்த தரிசனம் இருந்தா உங்களை படுகொலியில இருந்தாலும், நீங்க விலை போய் விற்கப்பட்டு போனாலும், உங்க மேல பழி சுமத்தப்பட்டாலும் உங்க உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் பாக்குறீங்கல்ல, இங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் வரல, வந்துடும் பாருங்க கொஞ்ச நாள் எல்லாம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் விஷயம் இருக்கு. சும்மா ஒண்ணு அவங்க வேலை செய்யல, சும்மா ஒண்ணு டோர் டோரா போய் டெலிவரி பண்ணல. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் சொல்றேன் பாருங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் சும்மா செய்யல. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு கண்பானவர்களே, அவங்க சொல்றாங்க 2030க்குள்ள 80% வீடுகள்ல கிச்சனை நாங்க விளக்கணும்னு தான் நாங்க விஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள விஷன் இருக்கு, அதுக்காக அவங்க செயல்படுறாங்க. என்னன்னா, எந்த சகோதரியும் வீட்டுல சமைக்காதீங்க, நாங்க வந்து உங்க வீட்டுல சாப்பாடு வேலை வரைக்கும் கரெக்டா கொடுத்துடுறோம். இதான் அவங்க விஷன், இதான் அவங்க மிஷன், இதுதான் உழைக்கிறாங்க. நல்லது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, உலகத்துல இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கே என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷன் இருக்கும்போது கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே நமக்குள்ள என்ன விஷன் இருக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க
ஜிஎஸ்டில இந்த வருஷம் எத்தனையோ 1.5 லட்சம் கோடி வந்து டார்கெட் அச்சீவ் பண்றோம்னு சொல்றாங்க. ஒரு விஷனோட கவர்மெண்ட் செயல்படுது. அடுத்த வருஷம் இதே ஜிஎஸ்டில 3 லட்சம் கோடி அவங்க டார்கெட் பண்ணலாம்னு இருக்கிறாங்க. ஒரு விஷன். ஏன் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் பணம் இருந்ததுன்னா சில காரியங்களை அவங்களே முன்னெடுத்து செய்வாங்க. எல்லாம் ஒரு விஷனோட செயல்படுறாங்க. இன்னைக்கு நமக்குள்ள என்ன விஷன் இருக்கு? தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம கோயில் மாடு மாதிரி வந்துட்டு இருக்கிறோமா? தப்பா நினைச்சுக்காது. தலையாட்டிட்டு போற ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நம்ம வரக்கூடாது. நமக்குள்ள ஒரு விஷன் இருக்கணும். நமக்குள்ள ஒரு விஷன் இருந்தாதான் நம்ம மிஷனா மாற முடியும். ஏன்னு சொன்னா எல்லாமே அழிந்து போகும், எல்லாமே நிலை குலைந்து போகும், பூமியில இருக்கிற சட்டங்கள் எல்லாம் மாறும். ஆனா உங்கள் தரிசனம் மறையாது. உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் உங்களை நிறைவேறும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்க முடியும். எந்த சூழ்நிலையில எங்க நீங்க போனாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள தரிசனம் இருந்தா, அந்த அபிஷேகம் இருந்தா, அது தொலைத்து முளைத்து கொண்டேதான் இருக்கும். ஒலிவ மரத்துக்கு அழிவு இல்லை தெரியுமா? ஒலிவ மரத்துக்கு அழிவு இல்லைன்னு சொல்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க பைபிள்? யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒலிவ மரம் தான் இருக்கிறதுல பியூட்டி. நம்மளெல்லாம் ஒலிவ மரம் கன்றுகள்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒலிவ மரம் அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அழிவே கிடையாது. நோவா பேழையை விட்ட பிறகு புறா எதை கொண்டு வந்துச்சு? ஒலிவ இலைய. என் பிள்ளைகளை அழிக்க யாராலையும் முடியாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு தரிசனம் இருந்த அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேவ ஜனமே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நம்மளை யாரும் கூட முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னால் இயன்றதை செய்தார். இயன்றதை செய்கிற ஒரு ஊழிய தரிசனம் உங்களுக்குள் இருந்தா உங்களை அந்த தரிசனத்தை நீங்க எழுதி வைங்க. கடந்து போகிறவன் வாசிப்பா, அந்த தரிசனம் ஒரு நாளும் அழியாது. அப்படின்னா என்ன? நம்மள, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்ம சந்ததியை யாரும் அழிக்க முடியாது. தேவன் நமக்கு தயவு பாராட்டி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து 2:3 மட்டும் வாசிங்க. நான் இந்த 3 பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். நேரம் நமக்கு கடந்துருச்சு. இந்த தேவனுடைய தயவு, இந்த தரிசனம் நமக்குள்ள இருந்தா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரையு. அடுத்த வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதை தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது. ஓ தேவச்சனமே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு இந்த தயவு நமக்குள்ள ஒரு குணமாக்கப்படணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். நான் எலியேசரை போல அலைஞ்சி திரிச்ச நாட்கள் உண்டு. ஆனா நான் ஆண்டவரே காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் போது எலியேசருக்கு ஆண்டவர் அவருடைய எஜமானுக்கு ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டி ஈசாக்குடைய வம்சத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர். நீங்க இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்கன்னா, ஆண்டவர் சத்தியத்தை அறிந்த ஜனமே, சத்தியத்தை இருதயத்துல பதித்து வைத்த தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவார். எலியேசருக்கு தயவு பாராட்டி இந்த எஜமானுடைய வம்சத்தை நான் ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், திரட்சி ஆக்குவேன் என்று சொன்னவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படியே நம்முடைய எதிர்பார்ப்புகளை தந்து தேவன் நமக்கு தயவு பாராட்டுகிறவர். ஒரு தகப்பன் உண்டு, கிருபையை தந்தவர், நமக்கு இரக்கத்தை கொடுத்தவர், இரக்கத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் இன்னைக்கு நமக்கு தயவு பாராட்டுகிறார். இந்த தயவுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் எலியேசருக்கு தயவு பாராட்டினது போல பெற்றோர்கள் எல்லாம் கேளுங்க. பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் கேளுங்க. ஆண்டவரே காரிய சித்தி கர்த்தரால் வரட்டும். ஆண்டவரே எலியேசருக்கு இறங்கி தயவு பாராட்டினவரே, ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற பெற்றோர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்க தயவு பாராட்டுங்கன்னு கேளுங்க. என் வம்சத்தை, என் பிள்ளைகளுடைய வம்சத்தை திரட்சி ஆக்குங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே அதை பழுது செய்ய கேளுங்க. உங்க தயவு இல்லைன்னா எங்களுடைய வம்சம், எங்க சந்ததி ஒண்ணுமில்லாம போயிடும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என் சந்ததியை, என் பிள்ளைகள் மேல, என் பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள் மேல தேவ ஒரு தயவு உண்டாகட்டும்பா. பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை நீங்க தான் என் பிள்ளைகள் மேல பரிதாபப்படணும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவருக்கு அந்த தயவை கேளுங்க. ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை மாற்றுவார், நம்ம பிள்ளைகளுடைய காரியங்களை மாற்றுவார். ஈசாக்கு துக்கத்தோடு இருந்தான். ஆனா ஈசாக்கை அந்த துக்கம் மறைய செய்ததே இந்த தயவு தான்.
ரெபெக்காளை கொண்டு வந்து ஈசாக்குக்கு பெண்ணை கொடுத்து அந்த தாயுடைய துக்கம் அறைய செய்தவர் அவர்தான். இன்னைக்கு அந்த தயவை நமக்கு கொடுக்க வேண்டாமா? இரண்டாவது தயவு யாக்கோப்பு. என்னுடைய உறவுகளில் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என் உறவுகள்ல நான் ஆண்டவரே அப்பா சகோதரனை வீண் என்று பகையாளி என்று ஒப்புரவில்லாத நான் இருக்கிறேன்னா காலம் செல்லாது. இயேசு வரப்போகிறார். நாம இருளில நடக்கிறவர்களா இருந்தா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை குணப்படுத்தும்படி தேவனுடைய தயவு நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு ஒருவேளை சகோதரனோடு இருக்கிற உறவு, குடும்பத்துல இருக்கிற ஒரு உறவு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற உறவு, இன்னைக்கு அது கட்டப்படட்டும். தேவனுடைய தயவு ஏசாவினுடைய பயத்துக்கு, ஏசாவினுடைய வியாக்குலத்துக்கு, ஏசாவின் மூலம் அந்த ஒரு கலக்கம், இந்த எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி இரண்டு பேருக்கு ஒரு ஒப்புர வாக்குதலை தந்த தேவன். தேவனுடைய தயவு இன்னைக்கு குடும்ப உறவுகளில் ஒரு ஒப்புரவு உண்டாவதாக. ஓ கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அன்றைய குடும்பத்தில் என் எல்லைகளில அன்றைய எந்த வீண் பகை எது இருக்கக்கூடாது. நான் யாரையும் பகைக்க கூடாது. நான் யாரையும் வீண் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை என்ன பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் எழுப்பினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் யாவரோடு சமாதானமா இருக்கணும். தேவனுடைய தயவு என்னை குணமாக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஏவுகிறது. இந்த நேரத்துல நீங்க அதை அசட்டை பண்ணாதபடி, அவருடைய அந்த தயவு இருக்கும் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாதபடி, குணமாக்கப்படும்படி குணமாக்கும்படி இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறப்புங்க. அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வசனம் நம்முடைய பயத்தை ஒப்புரவாக்கி நம்மை ஆண்டவரை அப்பா நீதிமானாய் ஆண்டவரை குற்றமற்றவர்களாய் நிறுத்த அவருடைய ரத்தம் நம்ம மத்தியில் இப்போது அசை வாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவுகளுக்குள்ள ஒரு தயவை பாராட்டி என்னுடைய எல்லா பயத்துக்கு ஆண்டவர் நீங்களாக்கி ஆண்டவரை என்னை குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபை சிநேகிக்க இதுதான் காரணம். யாக்கோபை சிநேகித்த ஆண்டவர் என்னையும் சிநேகிப்பதற்கு இதான் காரணம். கபடமற்ற உத்தம இஸ்ரவேலராய் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு இந்த வேலையில ஒப்பு கொடுப்போமா? எந்த உறவுகளுக்குள்ள கால் பிடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த சண்டே இந்த ஆராதனை வேலையில அதை இந்த கல்வாரி மரத்துக்கு இயேசுவின் பாதத்துக்கு கீழே அதை புதைத்து விட்டு நீங்க தைரியமா போங்க. உங்க பயம் நீங்குகிறது, உங்க கலக்கம் நீங்குகிறது, உங்க வியாக்குலம் நீங்குகிறது. தேவ தயவு உங்களுக்கு திருப்தியா இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் வருகிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, எல்லா நன்மைகளும் வரவிடாதபடி இருந்த தடைகள் நீங்கி தேவ சமாதானத்தோடு எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய தயவு நம்மை குணமாக்குகிறது. தேவனுடைய தயவு நம்மை குணமாக்குகிறது. யோசேப்பை போல ஒரு விஷன், ஆண்டவர் எனக்கு விஷன் கொடுங்க, எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுட்டேன். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு தரிசனம் வேணும், எனக்கு ஒரு தரிசனம் வேணும். இன்னைக்கு யோசேப்பை போல ஒரு தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எத்தனை வல்லமைகள் எழுப்பினாலும், உங்க குடும்பத்துக்கு விரோதமா எத்தனை வல்லமை எழுப்பினாலும், சகோதரனே சகோதரியே, உங்க இருதயத்துல கை வைங்க. எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு, எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம் தெரியுமா? நான் இயேசுவை போல வாழணும் ஒரு தரிசனம். நான் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த ரெண்டு தரிசனம் தான் எனக்கு. அதனால என்னை யாராலையும் தொட முடியாது, என் மேல யாராலையும் பழி சுமத்த முடியாது. என்னை குழிக்குள்ள போட்டாலும், என்னை வெற்று போட்டாலும், என்னை எந்த காரியங்கள் அடிமைப்படுத்தி இருந்தாலும் நான் துளித்து ஒரு ஒளிவர கன்றை போல நான் வளருவேன், நான் வளருவேன், நான் வளருவேன், நான் எழும்புவேன். என் கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததின் வல்லமையை எனக்குள் இருந்து அந்த சாயல் வெளிப்பட போகிறதுக்காக சோதரம் குணப்படுகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நப்தலி கோத்திரத்துக்கு கொடுத்த அதே ஆண்டவரே அப்பா, அந்த தயவை திருப்தியை எங்களுக்கு தந்து ராஜா, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை நிறைவாக்கி ராஜா, எங்களை ஆண்டவரை மேல் திசையிலும் தெற்கு திசையிலும் ஆண்டவர் எங்களை சுதந்திர பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்கு தயவு பாராட்டுங்க, உடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தயவுல, இந்த தயவுல நாங்க திருப்தி அடைவோம் ராஜா. எப்படி எலியேசருக்கு ஒரு திருப்தியை கொடுத்தீங்களோ ஆண்டவரை, எப்படி யாக்கோபுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தீங்களோ, எப்படி யோசேப்புக்கு அவன் உயர்ந்து யாக்கோபின் குடும்பத்தை போஷிக்கிற அந்த தரிசனம் நிறைவேறும் போது ஆண்டவரே, கர்த்தரே என்னை கொண்டு வந்தார், நான் அல்ல, கர்த்தரே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லி முகம் பக்கமாக திரும்பி கண்ணீரோடு அவன் ஆண்டவர் அந்த பாதைகளை நினைத்து அழுது போல அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரை எங்களை நடத்தி வருகிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தயவு பாராட்டின வழினாலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கடந்து வந்தோம், அக்கினியை கடந்து வந்தோம், வெள்ளங்களை கடந்து வந்தோம். எதிரே நாங்கள் மூழ்கி அழிந்து போகாதபடி எங்களை, எங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் ஆசீர்வதித்து
உமக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்களை நீர் நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் நீங்க அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தயவு மாத்திரம் எங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தயவு பாராட்டும்படி இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலம் எங்கள் இருதயத்துல தேவனுடைய தயவு ஒரு குணமாக்கும்படியாக எங்கள் இருதயத்துல ஒரு குணமாக்கி ஆண்டவரே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் நீ குணப்படுத்து என்று சொல்லப்பட்டது போல எங்களை நீ குணப்படுத்தி இருக்கிறீரப்பா. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய செய்கையும் எங்களை உண்டாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. பேச எனக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. அந்த ஜனங்களை இந்த வார்த்தையினால ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையான சபையாய், கர்த்தருக்கு ஒரு சாட்சியான சபையாய் இந்த சபையை கர்த்தர் மாற்றினதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கிருபைகளை தாங்கி நடக்கும் இயேசுவின் மூலம் செய்கிறோம் நல்லது. ஆமென்.